So hi, hello busy people. This is Muralimohan from Unacademy. So ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய PYQ. ஸோ PYQ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ PYQ அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் பேப்பர். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து PYQஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினில் நம்ம இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஈஸியான கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறது கிடையாதுங்க, ஓகேங்களா. ஸோ ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்களே வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கன்னா எல்லா கொஷின் பேப்பர்ஸும் வரும். ஸோ அதில் வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய PYQs எல்லாம் நீங்களே ஆட்டோமேட்டிக் பார்த்துக்கலாம். பட் இந்த கொஷின் பேப்பரில் கான்செப்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. PYQஸில் Group 2, Group 1 அது மாதிரி எல்லாமே பண்ணால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ here we go. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், an enhanced beam of monochromatic and coherent light is called dash, ஓகேங்களா. ஸோ என்ன அந்த லைட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ மாஸ்டர் லைட்டுன்னு சொல்லுவோமா, லேசர் லைட்டுன்னு சொல்லுவோமா, டெஸ்டரா, இல்லை ஸ்பெக்ட்ரமா, என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஸோ குட் ஈவினிங் ஃபார் ஆல். ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் லைட்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரே ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து உங்களுக்கு வெளியே வரும். ஸோ கொஹரண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் சோர்ஸாகவும் இருக்கும், சேம் வேவ்லெத்தாக இருக்கும், ஸோ ஒரே ஃபேஸாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரே ஃபேஸ் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வேவும் பண்ணவங்களுக்கு ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணும் உங்களுக்கு. ஸோ ரெண்டு வேவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்த வேவும் அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு சேம் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொஹரண்ட் லைட். ஸோ அதனால் ஆன்சர் என்னங்க உங்களுக்கு? லேசர் தான், ஓகேங்களா. ஸோ பயப்படாதீங்க, லேசர் தான். ஸோ லேசர் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ லேசிங் மெட்டீரியல் இன் ரூபி லேசர் இஸ் டேஷ். ஸோ ரூபி லேசர் வந்து இருக்குது. ஸோ இந்த ரூபி லேசரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேசிங் மெட்டீரியல் வந்து என்ன? இதுதான் வந்து கேள்வி. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னங்க ஆன்சரு? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஸோ அலுமினியம் ட்ரைஆக்சைடு, ஸோ Al2O3 அலுமினியம் ஆக்சைடு. ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பியூரான ஒரு அலுமினியம் ஆக்சைடு வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன பர்சன்டேஜ், ஒரு மைன்யூட் பர்சன்டேஜ் ஆஃப் குரோமியம் பதிலாக வந்து டோப் பண்ணியிருப்பாங்க அதில். ஓகே, டோப்பிங் அப்படின்னா உங்களுக்கு அலுமினியமுக்கு பதிலாக குரோமியம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன மைன்யூட் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு. ஸோ ரொம்ப மேக்ஸிமம் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கஷ்டமான கேள்விகள், கொஞ்சம் யோசிக்கிறமான கேள்விகள் தான் பார்ப்போம், ஓகேங்களா. ஈஸியாலாம் இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ எது தெரியுதோ கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு, ப்ரிசம் அண்ட் மிரர். ஸோ எந்த ஆப்ஷன் வரும்? ஸோ இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு வந்து டிஸ்பர்ஷன் கொடுத்துருக்கேன், லாங் சைட்டு, விர்ச்சுவல் இமேஜ், ஷார்ட் சைட்டு. சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், சூப்பர். ஸோ சி ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எப்பயுமே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? உங்களுக்கு லாங் சைட், இந்த தூரப்பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ தூரப்பார்வை இருக்கவங்க எல்லாமே பண்ணுவாங்க கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் சைட் இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரிசம். ஸோ ப்ரிசம் எல்லாருமே தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சது. ஸோ ப்ரிசம் இப்படி இருக்கும். ஸோ இது வழியாக நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து அனுப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு 7 உங்களுக்கு வந்து பிரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து கீழேருந்து பண்ணால் நம்ம விப்ஜிஆர், ஓகேங்களா. ஸோ வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு. ஸோ இதை பேசிஸாக வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெயின்போ வானவில் வந்து எப்படி தோன்றுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் மிரர். ஸோ மிரர் வந்து எப்பவுமே உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜாக ஃபார்ம் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு கண்ணாடி.
உங்களோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இந்த மிரருக்கு பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல தான் உங்களுக்கு இமேஜ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுதான் நமக்கு கண்ணாடியில் ஒரு பிரதிபலித்து உங்களுக்கு பிம்பமாக தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நமக்கு அந்த இமேஜ் விழுகாமல் வேறு எங்கேயாவது ஒரு இமேஜ் பின்னாடி எங்கேயாச்சும் விழுந்துருந்தா அந்த மாதிரி இமேஜ் தான் உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ என்கரேஜ்மெண்ட்டாக சூப்பருங்க சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனைவருக்கும் 14 கங்க்ராட்ஸ். ஸோ சூப்பர். ஓகேங்களா, வெரி குட். ஸோ ஆனால் உண்மையிலே பாராட்டணும் தான். ஏன்னா சில பேர் எல்லாம் பார்த்தவங்களுக்கு குரூப் 4 கொஷினே பார்த்து பழகிருப்பாங்க. ஸோ ரொம்ப பார்த்து அடுத்த செகண்டே ஆன்சர் பண்ணுற மாதிரி கேள்விகள் எல்லாம் இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி குரூப் 1 குரூப் 2 கொஷின்ஸ் எல்லாம் எப்பவுமே கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. பட் ஆனாலும் எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக போடுறீங்க. ஸோ வெரி குட்ங்க, சூப்பர். ஆன்சர் பண்ணுற அனைவருக்கும் வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வர ஒரு கேள்வி தான். ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இந்த பக்கம் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஏ டயாபெட்டிக் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ். இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வி அப்படின்னா உங்களுக்கு வால்யூம். ஓகேங்களா. ஸோ வி அப்படின்னா உங்களுக்கு வால்யூம், டி பண்ணுறது ஃபார் டெம்பரேச்சர், ஸோ பி பண்ணுறது ப்ரெஷர். ஸோ என்ன ஆன்சராக இருக்கும்? ஸோ அந்த பேரை நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் அந்த பேரை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு டேர்முக்கான அர்த்தம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஐசோ அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல தெரியலீங்களா. ஸோ ஐசோ அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உங்களுக்கு. ஸோ தெர்மல் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சரு, பேரிக் அப்படின்னா உங்களுக்கு பேர், ஸோ அழுத்தங்கள், ப்ரெஷர் எப்பவுமே உங்களுக்கு மில்லி பார் அப்படில தான் மெஷர் பண்ணுவாங்க. கோரிக் அப்படின்னா உங்களுக்கு கோர் அப்படின்னா உங்களுக்கு வால்யூம். ஸோ இதை வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பி, வெரி குட், சூப்பருங்க. ஸோ பி ஆப்ஷன் இது கரெக்ட் ஆன்சர். ஸோ வெரி குட். ஸோ அனைவரும் நிறைய பேர் பி சொல்லியிருக்கீங்க, சூப்பர். ஸோ ஐசோதெர்மல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஐசோ அப்படின்னா கான்ஸ்டன்ட், தெர்மல் அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர். ஓகேங்களா. சூப்பருங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக டி கான்ஸ்டன்ட். ஸோ ஐசோபேரிக் ப்ராசஸ்னால் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு பேர் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ப்ரெஷர் அழுத்தத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் உங்களுக்கு பார், மில்லி பார் அது எல்லாமே. ஸோ அதனால பி கான்ஸ்டன்ட். ஸோ கோரிக் அப்படின்னா உங்களுக்கு வால்யூம். ஸோ நடுவில் இருக்கிறது தான் இந்த ஏ டயாபெட்டிக் ப்ராசஸ். ஏ டயாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாஸ்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வீட்டிலேருந்து இந்த டீயெல்லாம் ஊற்றி வைப்போம் இல்லைங்களா, சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி ஃப்ளாஸ்க்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் பரவாயில்ல ஏ டயாபெட்டிக் ப்ராசஸ் நடக்கும். எப்படி அப்படின்னா ஹீட் அப்படின்னா வெப்பம். ஸோ வெப்பம் ஹீட் இஸ் நெய்தர் அலோட் டு என்டர் நார் லீவ் த சிஸ்டம். வெப்பம் அப்படிங்கிறது அந்த சிஸ்டத்துக்குள்ளே உள்ளேயும் போகாது, வெளியிலையும் வராது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்னா ஃப்ளாஸ்க் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை என்ன சொல்லுவாங்கன்னா ஏ டயாபெட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா இந்த ஏ டயாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு. ஏ டயாபெட்டிக் ப்ராசஸ் எக்ஸாம்பிள் டயர். ஸோ ஓகேங்க, சூப்பர். டயர் கூட சொல்லிக்கலாம் நம்ம. சரி, நிறைய இருக்குது, டயர் சொல்லிக்கலாம். இன்னொன்று நீங்கள் இந்த வில்லேஜ் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெர்மாக்கோல் பாக்ஸுக்குள்ளே ஐஸ் கட்டியெல்லாம் வச்சுட்டு வருவாங்க தெரியும், பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த தெர்மாக்கோலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ டயாபெட்டிக் ப்ராசஸோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அதுக்குள்ளே வெப்பம் உள்ளேயும் போகாது, வெளியிலையும் வராது. அதனால தான் தெர்மாக்கோல் பாக்ஸுக்குள்ளே வைக்கிற அந்த ஐஸ் கட்டி பேனா உங்களுக்கு ஃபுல்லாக ஐஸ் கட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகேங்க. ஸோ எக்ஸாம்பிள் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ சூப்பர் அண்டு நிறைய பேர் ஆன்சரும் கொடுத்துருக்கீங்க. வெரி குட், சூப்பருங்க. சரி, நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஓகே. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டேஷ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த கொஷினில் நீங்கள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், ஸோ மற்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. இதை கெஸ் இருக்குங்களா? ஓகே, டி ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. நைஸ்.
ஓகே, கிர்ச்சாஃப் லா. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்லா பாருங்கள். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா எல்லாம் பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி இருக்கும் உங்களுக்கு, இல்லைங்களா? ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன வந்து ஸ்டீஃபன்ஸ் லா. ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க முன்னாடியே, ஸோ இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னா என்ன, ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னா என்ன, ஓகேங்களா? ஸோ ஸ்டீஃபன்ஸ் லா வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு E இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁴ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க, ஸோ ஒரு பாடி ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பாடியோ எப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கூல் ஆகும், உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து அந்த ஆப்ஜெக்டை விட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் வந்து கூல் ஆயிரும், இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ ஸ்டீஃபன்ஸ் லா வந்து உங்களுக்கு மெயினாக அந்த லா வந்து எதை பற்றி பேசுதுன்னு சொல்லி நான் கேட்குறேன் நான், ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டீஃபன்ஸ் லா, ஸோ ஸ்டீஃபன்ஸ் லா வந்து என்ன சொல்லுன்னா உங்களுக்கு E இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁴. இதில் E அப்படிங்கிறது என்னன்னா வந்து ஒரு பாடியிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஹீட் ரேடியேஷன்ஸ், ஓகேங்களா? அந்த ஹீட் ரேடியேஷன்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா எதுக்கு வந்து மோரல்லாஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, சுற்று சரௌண்டிங், இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டு த பவர் 4, ஓகேங்களா? ஸோ சரௌண்டிங் டெம்பரேச்சர், ஓகேங்களா? இதை பற்றி சொல்கிறதா உங்களுக்கு வந்து ஸ்டீஃபன்ஸ் லா, ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, ஸோ ஒரு பாடியிலேருந்து எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ ரேடியேட் ஆகுது அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க, ஓகேங்களா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பாடியிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து வெளியில் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் வெளியில் வர அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கூல் ஆகும் உங்களுக்கு, இல்லைங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளாஷில் கிச்சர்ஸில் தானே யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். கிர்ச்சாஃப்ஸ் லா, ஓகேங்க. நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு மெயின் திங், இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஆன்சர் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து பின்னாடி சொல்கிறேன் நான் கண்டிப்பாக, ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீஃபன்ஸ் லா தான் ஆன்சரு. ஸோ அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஏன் கிர்ச்சாஃப்ஸ் லா வரல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி தான். ஸோ ஸ்டீஃபன்ஸ் லா வந்து இந்த லா தான், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போ E இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁴, ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு எவ்வளோ வந்து ஹீட் வந்து ரேடியேட் ஆகுதோ அதை பற்றி சொல்ல வரலாம், அதான் ஸ்டீஃபன்ஸ் லா. ஓகே, ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நியூட்டன்ஸ் லா. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வந்து எழுதுகிற பாருங்க. ஸோ சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், ஸோ இந்த மாதிரி டெல்டா போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அர்த்தம் உங்களுக்கு. டெல்டா போட்டிங்கன்னா ஸோ சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் proportional to difference between its own temperature and ambient temperature, ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு ஓன் டெம்பரேச்சர். ஓன் டெம்பரேச்சர்னா போட்டுக்கிறேன் நான். ஸோ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அதாவது சரௌண்டிங் டெம்பரேச்சர், ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கும் சரௌண்டிங்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவோ அதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்டோட சேஞ்ச் இன் டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோரல்லாஸ் எதை பற்றி தான் சொல்லுது உங்களுக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கூல் ஆகுது இல்லை அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு சொல்லுது, இல்லைங்களா? ஸோ அதனால தான் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வந்து பார்த்தா இட் இஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ புரியுதுங்களா இந்த ரெண்டு லா எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபன்ஸ் லா பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளாக் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாடியிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் வந்து ரேடியேட் ஆகுதோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக ப்ரொபோஷனலாக இருக்குன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அதோட டெம்பரேச்சருக்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். விச் மீன்ஸ் ஹீட் வந்து ஒரு பாடியிலேருந்து வெளியில் வருதுன்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகும். ஸோ அதே தான் நியூட்டன்ஸ் லாவும் சொல்கிறாங்க. ஸோ நியூட்டன்ஸ் லாவும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி ஓன் பாடி. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் தி ஓன் பாடி மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னா சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பற்றி சொல்லுது, ஓகேங்களா? ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட், ஓகேங்க, சூப்பருங்க. ஸோ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் எல்லாம் எடுத்துங்க. வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் K⁻⁻⁴. சூப்பருங்க. ஸோ ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்டு, ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப்ஸ் லா கேட்டிங்க இல்லைங்களா? ஓகே, ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா கேட்டிங்க இல்லைங்களா? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு எனர்ஜி பற்றி தான் வந்து பேசுது. பட் இது எனர்ஜி வந்து எதை எனர்ஜி பற்றி பேசுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப்
எமிசிவ் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ எமிசிவ் பவர் டு த அப்சார்ப்டிவ் பவர். ஓகேங்களா, அதாவது ஒரு வேவ்லென்த் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில வேவ்லென்த் வந்து பார்த்தா அந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்சார்ப் ஆயிரும், ஒரு சில வேவ்லென்த் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு, இல்லைங்களா? ஸோ அந்த வேவ்லென்த்தை நீங்கள் வந்து கணக்கில் எடுக்கணும். ஸோ எவ்வளோ வேவ்லென்த் வந்து பண்ணாலும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே விழும்போது அப்சார்ப் ஆகிக்குது, எவ்வளோ வேவ்லென்த் பண்ணாலும் ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் வருது. ஸோ அதை பற்றி இருக்க அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் உங்களுக்கு வந்து கிர்ச்சாஃப்ஸ் லா. ஓகேங்களா, ஸோ அதனால் இது வந்து இந்த கூலிங் பற்றி எதுவுமே பேசவே கிடையாது. ஸோ இது வந்து அப்சார்ப்ஷன். ஸோ ரேஷியோ ஆஃப் அப்சார்ப்ஷன் எமிஷன் டு தி அப்சார்ப்ஷன். ஸோ அந்த ரேஷியோ பற்றி சொல்கிறது உங்களுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லா. ஸோ அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மோ ஃப்ளாஸ்க், ஸோ தெர்மோஸ் ஃப்ளாஸ்க், ஸோ தெர்மல் ஃப்ளாஸ்க்கு, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணால் ஒரு எக்ஸாம் ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் கிர்ச்சாஃப்ஸ் லா தான். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த கொஷின் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னா என்ன, ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னா என்ன, கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படின்னா என்ன, எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுங்களாங்க? ஓகே ஓகே ஓகே. ஸோ அனைவருக்கும் புரிந்ததா? ஸோ ஓகே ஓகேங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஓகே, இன்னைக்கு சில கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நாளைக்கே சில கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டே கிளாஸில் சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இனிமேல் வந்து இந்த மாதம் முடிவு வரைக்கும் 5:30 ஆனால் என்னோட யூடியூப் செஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதில் வந்து நான் ஃபிசிக்ஸ், ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். அதில் ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. எது கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கோ, இல்லை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஏதாவது கொஷின் வந்து வந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஃபர்தராக என்னோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேணும். ஸோ நான் என்னோட கிளாஸஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அன்அகாடமி பிளாட்ஃபார்மில் போய் பார்க்கலாம். ஸோ அன்அகாடமி லைவில் இங்கே என்னோட கிளாஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபி எடுத்துருக்கேன் ஸ்பெஷல் கிளாஸில். ஸோ 7 மணிக்கு இருக்குது, 7 o'clock வந்து ஜியாகிரஃபி செஷன் வந்து இருக்குது. அது போக வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ப்ளஸில் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, ஸோ அதுவும் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் அன்அகாடமி லேர்னிங் அப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ப்ளஸ் கேட்டகரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோட், ஸோ Murali09, இந்த ரெஃபரல் கோட் அப்படியே யூஸ் பண்ணி சைட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் டாபிக் கொடுங்க. எக்கனாமிக்ஸுங்க, ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன டாபிக் போயிட்டுருக்குன்னா வந்து பேங்கிங் டாபிக் தான் போயிட்டுருக்கு. ஓகே, பேங்கிங்கில் ஒரு டாபிக் வந்து முடிச்சிட்டேன் நான். ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கான சில டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மணி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மிகப்பெரிய டாபிக் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேங்கிங் தான் போயிட்டுருக்கு கரண்ட்டாக. ஓகேங்களா, ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸஸ் வந்து பாருங்கள். ஸோ மறக்காமல் அன்அகாடமி லைவில் வந்து பண்ணால் ப்ளஸ் கேட்டகரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோட் Murali09. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 10% டிஸ்கவுண்ட். ஓகேங்க, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மீண்டும் நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸில் அதே 5:30 சந்திப்போம். ஓகேங்களா, ஓகேங்க, பாய், டேக் கேர்.